वल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं वाचं निजाङ्करसिकां प्रथमे क्षमाणः वक्रारविन्दविनिवेशितपान्तजन्यः वर्णत्रिकोणरुचिरे वरपुण्डरीगे भक्तासनो जयति वल्लभचक्रवर्ती आम्नाय कन्दरुदितस्फुरिताधरोष्टम् आश्राविलेक्षणमनुक्षणमन्दहासम् गोपालडिम्बवपुषं कुहनाजनन्याः प्राणस्तनन्तमवैमे परं पुमांसम् आविर्भवत्यनिभृता पुरणं पुरस्तात् आकुञ्जितैकचरणं निभृतान्यपादं तत्ते निमन्दमुखरेण निबद्धदालं नादस्य नन्दभवनेन वनेतनाट्यं हर्तुं कुम्भे विनिहितकरस्वादहय्यं कवीनं दृष्ट्वा दामग्रहणचडुलां मातरं जागरोषां वायादेशन् प्रचलितबलो नावकच्छिन्नतिष्ठन् मिथ्याकोपः सपति नयने मेलयन् विश्वगोप्ता। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते वरवरमुनये नमः। श्री वातूल गुरवे नमः। श्रीशैलेश दयापात्रं दीपक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनि लक्ष्मीनाद समारंभा नादयामुन प्रणमध्यम अस्मत् आचार्य पर्यन्ता वन्दे गुरु परंपरा। श्री செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூர் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 10ஆம் திருநாளாக அமைகிறது தங்க சூரிய பிரபை வாகனம். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிக்க குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கழைந்து இறங்கி சென்றாட்டகில்லாவே என்று மிக விசேஷமாக பெரியாழ்வார் தனது திருமொழியில் சாதித்தருளுகிறார். அதாவது ஸ்ரீயப்பதியான பகவான் கோபாலன் துவாபர யுகத்திலே தனது சிறு விரல்களால் அற்புதம் செறிந்த புல்லாங்குழலை இசைத்ததைக் கண்டு அவனுடைய குழல் இசையைக் கேட்டு பறவை இனங்கள் அனைத்தும் தனது கூட்டையும் துறந்து அவனை சூழ்ந்து தன்னிலை மறந்து நிற்க கறவையின் கணங்களான மாடு கன்றுகளும் அவன் திருவடியை சுற்றி தனது செவிகளை கூட அசைக்காமல் அவனுடைய மோகன சிருங்கார திருவதனத்தைக் கண்டு தங்களையே மறந்தது என்று பெரியாழ்வார் சாதித்தருளும் கிரமத்திலே சூரிய பிரபை வாகனத்திலே கண்ணனெம்பெருமான் ஜெகன் மோகனாகாரனாக விசேஷமாக திருவடி முதல் திருமுடி வரை திவ்யாபரணங்களை ஏற்றுக்கொண்டவனாக தன் திருவடியை ஒய்யாரமாக சற்றே மாற்றி அதி அற்புதமாக தன் திருவடி தரிசனத்தை எல்லோருக்கும் காண்பித்தருளி பட்டு பீதாம்பரங்கள் என்ன அவனுடைய நாசியை அலங்கரிக்கும் நாசிகா பரணம் என்ன திருக்காதினை அலங்கரிக்கும் திவ்யாபரண தோடுகளின் அழகு அவனுடைய அற்புதமான சிரசிலே சாயக்கொண்டையின் அழகு கவின்மிகு தோற்றமாக அவன் தனது பக்தர்களை எல்லாம் தன்னுடைய மெய்யழகால் ஈர்த்து தன்பால் நிறுத்தி தனது பேரொளி பிரகாசத்தை காண்பித்தருளி ஞானச்சூரியனாக ஜொலிக்கக்கூடிய திருக்காட்சியை நமது சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி உணர்வோடு பதிவு செய்து நமது இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே
பதிவு செய்கிறது. சர்வேஸ்வரனாக சர்வ ஜகத்திற்கும் காரணனாக விளங்கக்கூடிய எம்பெருமானாகிய கண்ணனெம்பெருமான் தகதகக்கும் தங்க சூரிய பிரபையிலே தரணியையே ஆட்சி செய்யும் தாமோதரனாக, முரளீதரனாக, வேணு கானம் இசைக்கும் வேணுகோபாலனாக குறுநகை புரிகிறான் வாசுதேவ கிருஷ்ணன். பூமியிலே மனிதனாக பிறந்த எவரும் 9 கிரகங்களின் ஆதிக்கத்தில்தான் வாழ்க்கையை நடத்த இயலும். ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு என அனைத்தும் கிரகங்களின் செயல்பாட்டால் நடைபெறுகின்றன. அந்த மனிதன் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளே அதற்கேற்ப பலன்களாக நவக்கிரகங்களால் வழங்கப்படுகின்றன. அந்த 9 கிரகங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹா என்று அந்த 9 கிரகங்களின் தலைமை கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் ஒளியை தனக்குள் தாங்கித்தான் மற்றைய கிரகங்கள் பிரதிபலிக்கின்றன. சூரிய பகவானை ஆத்மகாரகன், உத்தியோககாரகன் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. பித்ருகாரகன் என்றும் சூரியனே சொல்லப்படுகிறான். அஃதாவது ஆத்மா என்ற உயிருக்கு காரணாதிபதியாகவும், அதாவது உயிரில் ஆத்மாவில் ஆதிக்கம் செலுத்துபவனாகவும், பித்ருகாரகன் அதாவது முன்னோர்கள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தந்தையின் வடிவாகவும், அதற்கு அடுத்ததாக உத்தியோககாரகன் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் வேலை என்று வந்தாலே அதற்கான காரகத்துவ கிரகமாகவும் சூரிய நாராயணனே பேசப்படுகிறார். எனவேதான் 9 கிரகங்களில் சூரிய பகவான் தலைமை கிரகமாக, ராஜகிரகமாக வணங்கப்படுகிறார். வேதம் பகவானுடைய வலது கண்ணாக சூரியன் விளங்குகிறான் என்றும், சந்திர பகவான் இடது கண்ணாக விளங்குகிறான் என்றும் சொல்கிறது. இவ்வாறு சர்வ வல்லமை பொருந்திய சூரிய சந்திரர்களையே கண்களாக கொண்டுத்தான் இறைவன் இந்த உலகை கண்டு தனது அனுக்கிரகத்தை பொழிகிறான் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு சூரிய பகவானுக்கு விசேஷங்களாக, மகத்துவங்களாக பல மேன்மைகள் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ சூரிய பகவான் ஆதித்யன் என்ற பெயரிலே அவதரித்தான். ரத சப்தமி திருநாளே சூரிய பகவானுடைய ஜெயந்தியாக, அதாவது அவன் திரு அவதாரம் செய்த நாளாக கருதப்படுகிறது. ஜபா குசும சங்காசம் காஸ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் என்ற ஸ்லோகம் கதிரவன், அந்த செங்கதிரோனான பகவான் சூரிய நாராயணனின் மகிமையை பற்றி சிறப்பாக பேசுகிறது. நவநாயகர்களின் நாயகனான சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் ஆதார சக்தி என்றும், நாம் வசிக்கக்கூடிய பூமி பந்தே சூரியனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்திதான் என்றும் விஞ்ஞானம் கூறுகிறது. எனவேதான் உலக உயிர்கள் வளர்வதற்கு உணவாக சூரிய பகவானுடைய ஒளியே காரணத்துவமாக விளங்குகிறது. இந்த பூ உலகில் உயிர்கள் வளர்ச்சியடையவும், ஆற்றல் பெறவும், மழை வளம் நன்கு பொழிவதற்கும் தனது ஒளியை தந்து இருளகற்றி அனைவருக்கும் அருளைத் தருகிறார் தகதகக்கும் சூரிய நாராயண பெருமான். பொதுவாக இருள் நீங்கி இருக்கும் உலகம் அந்த இருளிலிருந்து நீக்கப்பட்டு தனது சோர்வினை விட்டு அகன்று புத்துணர்ச்சியோடு நாம் எழ வேண்டுமென்னால்
சூரிய பகவானின் அருள் இன்றியமையாத ஒன்று. சூரியன் தனது கிரணங்களால் சுட்டெரித்தாலும் அது எந்த அளவுக்கு நீர்நிலைகளிலிருந்து நீர் ஆதாரத்தை சக்தியை தனக்குள் இழுத்து நீராவியாக்கி வானுலகத்திற்கு கொண்டு சேர்த்தால்தான் அந்த நீராவியே குளிர்ந்து மழையாக மீண்டும் புவியை வந்து அடைகிறது. எனவே மழை வளத்திற்கும் காரணமூர்த்தி சூரிய நாராயண சுவாமிதான். எனவேதான் சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் தைத்திருநாளிலே விசேஷமாக சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் கரும்போடு சமர்ப்பித்து நமது நன்றியை அறிவிக்கின்றோம். பொதுவாக சூரிய நாராயண சுவாமியை 7 என்ற எண்ணுக்குரிய பகவானாக சொல்லுவார்கள். பொதுவாக 1 என்பது அவரது எண்ணாக இருப்பினும் 7 என்ற நிலை, அதாவது சப்தமி திதி சூரிய நாராயண சுவாமிக்கே உரியது. சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிகளிலே சிம்ம ராசியின் அதிபதியாக மேஷ ராசியில் உச்சம் பெறுபவராக சூரிய நாராயண பகவான் போற்றப்படுகிறார். உத்திரம், கார்த்திகை, உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களின் ஆதிபத்திய கிரகமாகவும் சூரியனே விளங்குகிறார். சூரியனுக்குரிய தானியம் கோதுமை. அந்த சூரிய நாராயணனுக்கு உரிய பூ செந்தாமரை மலர். அவருக்குரிய ரத்தினம் மாணிக்கம், உலோகம் தாமிரம். அவருக்குரிய நிறம் சிவப்பு. சூரிய பகவானுடைய நட்பு கிரகங்கள் வியாழ பகவான் எனப்படும் குரு பகவான், குளிர்ச்சி மிகுந்த சந்திர பகவான், வீரம் நிறைந்த செவ்வாய் பகவான், அறிவு நிறைந்த புத பகவான். சூரியனுக்கு பகை கிரகங்கள் சனீஸ்வரன், சுக்கிரன் ஆகியோர். பானு என்பது சூரியனை குறிக்கும் அற்புதமான பதம். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரியோ சிவா, சோஸ்திர பிரியோ ஹனுமந்தா, நமஸ்கார பிரியோ பானு. என்ன பொருள்? அபிஷேகம் செய்தால் சிவபெருமான் மகிழ்வார், அலங்காரம் செய்தால் மாலவன் கண்ணன் மகிழ்ந்து அருளுவார், துதி செய்தால் ராமனை துதி செய்தால் அனுமன் மகிழ்வார். அதுபோலே வணங்கி நமஸ்காரமாக செய்து வழிபட்டால் சூரிய பகவான் மகிழ்ந்து அருள்வார். எனவே சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு அற்புதமான வழிபாடு நமது தமிழினத்திலே பிரதானியமாக சொல்லப்பட்டுள்ளது. அதிகாலை எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக நீராடி நெற்றி திலகமிட்டு விளக்கேற்றி சூரிய பகவானை வீழ்ந்து 12 முறை வணங்க வேண்டும் என்பது நமது மரபு. யாரொருவர் அதிகாலையிலே அவ்வாறு எழுந்து சூரிய நமஸ்காரத்தை முறையாக செய்கிறாரோ அவரது வாழ்வில் நோய்கள் இல்லை, கவலைகள் இல்லை, வெற்றி பற்றி நிற்கும் என்று சூரிய நாராயணனின் மகிமை சொல்லப்பட்டுள்ளது. அதிக வெப்பம், தைரியம், வீரம், பராக்கிரமம், வலதுகண், பதவி, எலும்பு, அரசு துறைகள் என்று அனைத்திலும் தனது ஆதிக்கம் செலுத்துபவர் சூரிய பகவான். வெற்றியை தருவதும் புகழை தருவதும் கீர்த்தியை அற்புதமாக நமக்கு வழங்குவதும் நமது இதய பகுதியை குறிப்பவரும் சூரிய நாராயண மூர்த்தியே. இவை அனைத்தும் சூரியனுடைய அம்சங்களாகும். எனவேதான் சூரிய பகவானுடைய வழிபாடு தினமும் அவரை நாம் செய்யக்கூடிய நித்திய கடமையாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். எனவே ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமன் சூரிய குலத்தவனாவான். அந்த ராமச்சந்திர மூர்த்தி சத்திய பாதையிலே, தர்ம வழியிலே, நீதியோடு
நியாயத்தோடு நடந்த பொழுது அதர்ம உருவான ராவணனால் ராமனுக்கு இடையூறுகள் ஏற்பட்ட சமயத்தில் அந்த ராவணனை வெல்வதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தமிழ்முனி, குருமுனி, கும்பமுனி, சிவமுனி, ஞானமுனி, ஸ்ரீ அகத்திய திருமுனி எழுந்தருளி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் என்று அதி அற்புதமான ஆதித்ய ஹிருதய மகா மந்திரத்தை உபதேசம் செய்து அருளினார். அதை ராமச்சந்திரமூர்த்தி பாராயணம் செய்த பிறகே ராவண சைன்யங்கள் அழிந்தன. ராவணன் அழிக்கப்பட்டான். அதர்மம் அழிந்தது, தர்மம் வென்றது. எனவே வாழ்வில் நமக்கு வெற்றிகளை பெற வேண்டுமென்னால் என்றும் எப்பொழுதும் ஒரு மனிதன் தினம்தோறும் 9 முறை ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்தால் எப்பொழுதும் வெற்றி, எதிலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி. இது அகத்திய பெருமான் அருளிச் செய்த திருவாக்காகும். எனவே மிக சிறப்பு வாய்ந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை மனிதர்களான நாமும் நித்தமும் படித்து வந்தால் நாமும் வெற்றிக்கனியை பெற முடியும். சூரிய பகவானுக்கு 2 மனைவியர், உஷா, பிரத்யூஷா, அதாவது சாயா, ஸ்வச்சலாம்பா என்பார்கள். சூரிய பகவானுடைய குழந்தைகள் காலதேவன் என்னும் யம தர்மராஜன். நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனும் சூரியனின் குழந்தைதான். மருத்துவ தெய்வங்களான அஸ்வினி தேவர்கள் சூரிய குமாரர்களே ஆவர். சூரியனுக்கு பிறந்த பெண் குழந்தைகள்தான் யமுனை, தபதி, சாபர்ணி ஆகிய நதிகள். சூரிய பகவான் சௌரமண்டலத்திலே ஒரே சக்கரம் உடைய 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே திருவுலா அமைப்பவன். சூரிய பகவானுடைய ரத சாரதி அருணன். அவரே கருடாழ்வாரின் மூத்த சகோதரன். எனவே சூரிய பகவான் நாம் உபாசனை செய்ய வேண்டிய அற்புதமான தெய்வமாவார். வேதியர்கள் போதக்கூடிய சந்தியாவந்தன ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தின் உட்பொருள் சூரிய நாராயண மூர்த்தியே ஆகும். காணாமல் கோணாமல் கண்டு, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக நின்று சந்தியாவந்தன ஜபங்களை செய்வதும் ஆதித்யாதி கேசவாதி தர்ப்பணங்களை செய்வதும், கோணாமல் அதாவது சிரசிற்கு தலைக்கு நேராக சூரியனின் புறப்பாடு நடைபெறும் பொழுது மாத்தியானிக வழிபாடு செய்வதும், சூரிய பகவான் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக சந்தியாவந்தன சாயம் சந்தியா காயத்ரியையும் செய்யும் பொழுது இந்த உலகம் காக்கப்படும் என்று பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். தமிழ் மாதங்களில் 12லும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் செல்லும் பொழுதும் அந்த ராசிக்குரிய சிறப்பு பேசப்படுகிறது. எனவே ஆதித்யர்கள் 12, அவர்களே 12 தமிழ் மாதங்களிலும் விசேஷமாக ஒவ்வொரு ராசியிலும் எழுந்தருளி வருகின்றனர். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை சூரிய பகவான் தென் திசை நோக்கி செல்வார். அதை தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும், தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை வடதிசை நோக்கி சூரிய பகவான் எழுந்தருள்வதால் அதை உத்தராயண புண்ணிய காலம் என்று நமது சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே தங்கு தடையில்லாத ஒரு இயக்கத்தை கொண்டவர் சூரிய பகவான். எனவே இக்கால விஞ்ஞானமும் அதை உணர்கிறது. மேலும் நமது இல்லங்களிலே சூரிய சக்தியை பயன்படுத்தி தடையற்ற மின்சார சக்தியை பெற முடியும் என்றும், நாம் உணவு தயாரிக்கக்கூடிய விஷயத்திலும் சூரிய சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும், சூரிய கதிர்கள் அத்துணை விசேஷமானவை என்றும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்க்கக்கூடியது என்றும்,
கண்ணோய்களை போக்கக்கூடியது என்றும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் போற்றி துதிக்கிறது. எனவே விஞ்ஞானம் கொண்டாடிய இறைவனும் சூரியன்தான், மெஞ்ஞானம் கொண்டாடும் இறைவனும் சூரிய பகவான் தான். எனவே அந்த சூரிய பகவானுக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பவன் யார்? அந்த சூரியனுக்கு இத்துணை சக்தியை வழங்கியவன் யார்? தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மயபு சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று வேதம் சொல்லுகிறது. இத்துணை மகிமை பொருந்திய சூரிய பகவானுக்கு ஆதாரமாக அருளை புரிந்தவன், ஜோதிமயமாக விளங்கியவன், அந்தர்யாமியாக இருப்பவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே, பரவாசுதேவனே, நம் ராஜகோபாலனே என்பதால் அதை உணர்த்துவதற்கே 10ஆம் திருநாளிலே சூரிய பகவான் தன்னுள்ளே ஆத்மாவாக விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த ராஜகோபாலனே என்று காண்பித்து தருகிறான். எனவே பக்தர்கள் மலையை மாலையாக, மாலையை மலையாக இங்கே கொண்டு வந்து மாதவனுக்கு, மாலவனுக்கு, மதுசூதனனுக்கு சமர்ப்பணம் செய்யும் காட்சி. இந்த பக்திக்குத்தான் பகவான் இறங்கி வருகிறான், பக்தரின் துயர் நீக்குவதற்காக. எனவே இங்கு கொண்டாடக்கூடிய பக்தர்களின் கூட்டம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தனை கொண்டாடுகிறது, கோபாலனை கொண்டாடுகிறது. இந்த எம்பெருமானை வணங்கினால் நவக்கிரகங்களை வழிபட்ட புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இதோ பக்தர் குழாம் கூடி நின்று, தேடி நின்று, அவனை நாடி நின்று, பாமாலைகளை பூமாலைகளை சாற்றி மகிழ்ந்து சூரிய பிரபை வாகனத்தை கொண்டாடி துடிக்கிறது. பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஸ்மே திவாகரக ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்திரம்ச தேகிமே என்று ஸ்லோகம் சொல்லுகிறது. இவ்வாறு சூரிய பகவானை நாம் எவ்வாறெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமையிலே அரசு பணி வேண்டுவோர், வேலைகளில் நிரந்தரமாக இருக்க வேண்டும், செல்வம் தழைக்க வேண்டும் என்று நினைப்போர், சூரிய ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணி துவங்கி 7 மணி வரைக்குள்ளாக 10 திரியிட்டு ஒரு அகன்ற அகல் விளக்கியாக சிறப்பு மிகுந்த நெய் சேர்த்து, தூய்மையான நெய் சேர்த்து 10 திரியை தனித்தனியாக மிகப்பெரிய அகல் விளக்கிலே ஏற்றி அதிலே தீபமிட்டு 12 முறை சூரிய நாராயணரை வணங்கி கோதுமையை வெல்லத்தோடு கலந்து பசு மாட்டிற்கு தானம் செய்தால் நாம் கோரிய பலன் யாவும் கிட்டும், பதவிகளும் நம்மை தேடி வரும் என்று ஜோதிஷ சாஸ்திரமும் அகத்திய பெருமானின் ஜீவ நாடியும் அற்புதமாக உறக்கச் சொல்கிறது. எனவே சூரிய நாராயண பெருமாளை நாம் ஞாயிறு தோறும் மட்டுமல்லாது தினந்தோறும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரஜோதயாத் என்று வணங்கி வர நமது வாழ்வு சூரிய ஒளியாக பிரகாசிக்கும். அத்தகைய ஒளிமிகுந்த வாழ்வை பெறுவதற்கு எல்லாம் வல்ல சூரிய நாராயணனாக காட்சி தரும் ராஜகோபாலனை பணிந்து பண்பாடுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி வாசுதேவ கிருஷ்ணனின் பூவார் பதங்களை சரண் புகுவோம். அதனால் சகல சௌபாகியங்களையும் நிறைந்து பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவே ஜனவல்லபம் ஜெயந்தே சம்பவம் தாம வைஜயந்தே விபூஷணம்
वाचं निजाङ्करसिकां प्रथमेक्षमाणः वक्रारविन्दविनिवेशितपान्तजन्यः वर्णत्रिकोणरुचिरे वरपुण्डरीके भक्तासनो जयति वल्लभचक्रवर्ती आम्नाय कन्दरुदितस्फुरिताधरोष्टम् हास्राविलेक्षणमनुक्षणमन्दहासं गोपालडिम्बवपुषं कुहनाजनन्याः प्राणस्तनन्तमवै मे परं पुमांसम् आविर्भवत्यनिभृता पुरणं पुरस्तात् आकुञ्चितैकचरणं निभृतान्यपादं तत्ते निमन्दमुखरेण निबद्धदालं नादस्य नन्दभवनेन वनेतनाट्यं हर्तुं कुम्भे विनिहितकरस्वादहय्यं कवीनं दृष्ट्वा दामग्रहणचडुलां मातरं जागरोषां वायादेशन् प्रचलितबलो नावकच्छिन्नतिष्ठन् मिथ्याकोपः सपतिनयने मेलयन् विश्वगोप्ता प्रथयोषितभाङ्गवेदनेयं मधुरावाक्यमनन्यभोक्यमीडे वसुदेवसुतस्तनं दयं तते किमपि ब्रह्मकिशोरभावदृश्यं परिवर्तितकन्दरं वयेन स्मितपुल्लादरपल्लवं स्मरामि विडभित्वनिरासकं कयोचिते विपुलोलूकपकर्षकं कुमारं निगडेश निशामयामि नित्यं निगमैन्दैरनुराभिमृग्यमाणं यमलार्जुनदृष्टबालकेलिं यमु